விருச்சிக இலக்கணம். விருச்சிக இலக்கணத்தை பொறுத்தவரை காலபுருஷ ராசியில 8ஆம் அதிபதி. விருச்சிக இலக்கணத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு கெடுதி வேற யாருமே இல்ல விருச்சிக இலக்கணத்துக்கு, நீங்க தான். ஏன்னா விருச்சிக இலக்கணத்துல சந்திரன் நீசம், அதனால மனம் தரிகட்டு பேசும், உங்ககிட்ட அநியாயத்துக்கு உங்ககிட்ட பேசும், பொய்யா பேசும். நீ நல்லா இல்ல, நீ சந்தோஷமா இல்ல, நீ கவலையோட இருக்கிற, நீ மாடியில போறியா, நீ செத்துருவ, நீ குதிச்சிரு, நீ அங்க போகாத இங்க போகாத, அநியாயத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். யாரு? சந்திரன். அதுலயும் சில விருச்சிக இலக்கணத்துக்கு அம்மாவே என்ன பண்ணும், அம்மாவே கெடுதல் செய்யும். அம்மா யாருக்காவது கெடுதல் செஞ்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு நல்ல மாப்பிள்ளடி, நீ கல்யாணம் பண்ணிக்கடின்னு கல்யாணம் பண்ணி வச்சிரும். அம்மா சொல்லுச்சேன்னு கல்யாணம் பண்ணி இருந்த புள்ள, அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. அப்ப அந்த அளவிற்கு தாயாருடைய அதீத அன்பினால் கெட்டு போவதும், தாயாருடைய அன்பே கிடைக்காமல் அவதிப்படுவதும் இந்த விருச்சிக இலக்கணத்துக்கு இருக்கு. இன்னும் அதீத அன்பு ஓவர், வீட்டுல சின்ன சண்டை நடந்திருக்கும், அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வா, சின்ன சூடா இட்லி தரல அப்படின்னு ஒரு சின்ன சண்டை நடந்திருக்கும், ஆனா பெரும் பிரச்சனை ஆயிரும். இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? மருமக கொடுமை அங்கேதான் நடக்கும். மாமியார் மருமக சண்டை யாருக்கு தெரியுமா? விருச்சிக இலக்கண ஆண்கள் இருக்கிறாங்களா? விருச்சிக இலக்கண ஆண்கள்கிட்ட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுல அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒன்னா வைக்கிற கூடாது. ஒன்னா வச்சீங்கன்னா பிரச்சனை வந்துடும் விருச்சிக இலக்கணத்துக்கு. அதனால நிம்மதியை தாயிடம் இருந்து, தாய் தான் நிம்மதிக்கு உரிய ஒரே ஆளு, ஆனா தாயிடம் இருந்து நிம்மதி பறிபோகக்கூடிய ஒரு லக்னம்னு பார்த்தா விருச்சிக இலக்கணம். ஆனா ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா, எல்லா ரகசியமும் விருச்சிக இலக்கணத்துக்கு தெரியும். கணவனை பற்றிய ரகசியம், மனைவியை பற்றிய ரகசியம், உறவினர்கள் பற்றிய ரகசியம், பக்கத்து வீடு ரகசியம், எல்லா ரகசியமும் தெரியும். இதுவே பிரச்சனை. எல்லா ரகசியமும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? மண்டை குழம்பிடும்ல, அதுவே ஒரு தொந்தரவு. இந்த விருச்சிக இலக்கணத்தை சேர்ந்தவர்கள் ஜோதிடம் படிக்க வந்தாங்கன்னா நல்ல பலன், விரைவா பலன் எடுக்க முடியும். ஏன்னா பிரபஞ்ச ரகசியங்கள் பூரா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பக்கத்து வீட்டு ஆளு ரகசியம் பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்தோம்னா ரகசியமா தெரிஞ்சிடும். அந்த ரகசியத்தெல்லாம் ஈஸியா சொல்லிடலாம். ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இந்த அமைதியை மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. யாரு? விருச்சிக இலக்கணத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உதாரணம் சொல்லவா? பிரதமர் மோடி விருச்சிக இலக்கணம், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் விருச்சிக இலக்கணம். இருக்கணும், எதுக்கும் பதட்டப்படக்கூடாது. நிதானமா நீங்க போனீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். உங்களை ஆட அசைக்க முடியாது. பெரிய ஆச்சரியம்ல? ஆனா நீங்க நிம்மதியா ஒருபோதும் இருக்க முடியாது. ஸ்டாலின் சொல்றாரு, நான் தூங்க முடியலையா அவங்களால, எப்படா எந்திரிச்சா காலையில ஏதாவது ஒரு 7:30 எழுத்து வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நான் என்ன பண்றது? இருக்கா இல்லையா? இவர் சொல்லிட்டாரு, மோடி சொல்றதே கிடையாது. எதுக்கு? அத போங்கடா, நான் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு அவரு. சரியா? அப்ப இது தொந்தரவு. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் ஆராயும் போது மிகப்பெரிய வெற்றியாளர். சரியா? ரைட். ஏன்னா ரொம்ப ரகசியம் பூரா தெரியும் இல்லையா? ஈஸியா கால்குலேஷன் எல்லாம் போட்டு வெற்றி பெற முடியும். மனதை ஜெயிக்க வேண்டும். மனதை வென்று விட்டால் உங்களை வெல்வது, மற்றவர்களால் வெல்வது கடினம். அவ்வளவுதான். மனதை நீங்கள் வெல்லவில்லை என்றால் நீங்கள் தோற்பது உறுதி. உங்களிடமே நீங்கள் தோற்பது உறுதி. ரைட்டா?